வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது நெக் பேண்ட் தான் இருக்கு. போட் ராக்கர்ஸ் ஏபெக்ஸ் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியல் பயோனிக் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் லோ லேட்டன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான லேட்டன்சி வேற லெவல். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம். பொதுவாக நம்ம எல்லா நெக் பேண்ட்லையும் நம்ம வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் வச்சு தான் வந்து பார்த்துருப்போம். ஆனால் அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா போட் அண்ட் டைராக்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிவ் தி சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் 30 hours ப்ளே டைம், அப்புறம் வந்து போட் சிக்னேச்சர் சவுண்ட் 12mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா கம்ஃபர்ட் நெக் பேண்ட், அப்புறம் மேக்னெட்டிக் இயர்பட், அப்புறம் வந்து IPX4 ரேட்டிங், ப்ளூடூத் 5.3, கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் வந்து ப்ரைஸிங் வரையில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3919 வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் வந்து 1500 rupeesக்கு தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து 3 சீல் கட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு சீல் தான் வந்து இருக்குது. அதையும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பரில் என்னென்னா நம்ம வந்து 2 times மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த சூப்பர் பயோனிக் சவுண்ட் மோடுக்கு போகுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதை வந்து வச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலரில் பார்க்க வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதை வந்து நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ நல்லா டைட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக எடுத்தாச்சு. அப்புறம் இதுலேயுமே மேக்னெட்டிக் பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதை வந்து ஓரமாக வச்சுப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி கவர் இருக்குது. ஸோ இந்த குட்டி கவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா அக்சரிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒர்க்ஸு, ஸ்டிக்கரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ், டைப் சி கேபிள் எல்லாமே இருக்கும். பேப்பர் ஆஸ் யூஸ்வல் சேம் தான், அதனால் அது வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவல். பொதுவாக எல்லா நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பேர் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் பேண்ட் வந்து எடுப்போம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக வேற லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே, நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா எல்லா நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட்லேயும் நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க சிலிக்கான் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிக்கான் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஆல்சோ இந்த சிலிக்கான் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி மெட்டல் யூஸ் பண்ணல, நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து கொடுக்குது. ப்ளஸ் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வந்து இருக்கனால இது போட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி இருந்தது இதில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வந்து ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு பர்சனலாக இந்த டச் கண்ட்ரோலில் பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணோம்னா நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் இதோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது வந்து நான் இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இதோட ஒயரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்படில் வந்து நல்லா ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்லா ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து செட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிட் செட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். மேபி இதில் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகலாம். ஸோ ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து மேக்னெட்டிக் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித ஸ்மார்ட் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுக்கல. ஏன் நமக்கு வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் கூட கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். அட்லீஸ்ட் இவங்க வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனாச்சு இந்த நெக் பேண்டில் வந்து இவங்க கொடுத்துருக்கணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கனெக்டிவிட்டியில் வந்து பெருசாக எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC.
அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லாட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்லேயும் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட இந்த நெக் பேண்ட்ல வந்து எனேபிள் பண்ணோம்னா இந்த நெக் பேண்ட்ல வந்து வெறும் 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் விளையாடும்போது சரி, நம்ம வந்து சுத்தமாக அதில் வந்து எந்தவித லாட்டன்சி டிலேயுமே நோட்டீஸ் பண்ண மாட்டோம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் வந்து பாருங்க. அடுத்து பேட்டரி லைஃப்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட்ல நமக்கு வந்து 30 இயர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 இயர்ஸ் வந்து 60% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து போட் வந்து சொல்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த 30 இயர்ஸ் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாலிடான பேட்டரி லைஃப் தான். இது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இதில் வந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட்ல வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்ல நமக்கு வந்து ENX டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டி இந்த நெக் பேண்ட்ல இருக்கு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பதில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் நெக் பேண்ட்ல இருந்து தான் ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12mm டிரைவர்ஸ் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸ், அது வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து டியூன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டான ஆடியோ குவாலிட்டி வந்து இருந்துச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து மற்ற டோன்ஸ் வந்து பெருசாக வந்து டிஸ்டர்பே பண்ணல. அப்புறம் நம்ம வந்து அந்த சூப்பர் பயோனிக் மோட் வந்து எனேபிள் பண்ணோம்னா அது எப்படி எனேபிள் பண்ணோம்னா நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம். ஸோ அந்த மோடை நம்ம எனேபிள் பண்ணோம்னா இன்னுமே சவுண்ட் நல்லா இமர்சிவாக, இன்னும் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக மெயினாக இந்த சூப்பர் பயோனிக் சவுண்டில் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இந்த நெக் பேண்ட்ல தான் கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் வரல இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த நெக் பேண்டோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. அப்புறம் அதோட சவுண்ட் குவாலிட்டி தான் அதோட மெயின் ஹைலைட். எனக்கு தெரிஞ்சு 1500 rupeesல இதில் தான் வந்து பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பேட்டரி லைஃபுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக வந்து இருந்துச்சு. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுக்கல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் தான் வந்து தராமல் விட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே இல்லைனால தாராளமாக நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மறக்காம என் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க.